இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நான் உங்களுக்கு இந்த பதிவில் வந்து ஒரு வாழைத்தார் வளர்க்குறதுக்குண்டான சின்ன சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாழைக்கன்று நம்மக்கிட்ட எல்லா வகையான வாழைக்கன்றும் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 3 வகையான மூணு வாழைக்கட்டை வந்து நான் வந்து வச்சுருந்தேன். ஒரு ரஸ்தாலியும் ரெண்டு வந்து நேந்திரம் காயும் வச்சுருந்தேன். அதை அறுவடை பண்ணும்போது என்னென்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ வந்து அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா அதிலே ஒரு பழம் விளைஞ்சி நல்லா பழுத்துருச்சு, கொஞ்சம் எல்லோ ஷேட் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம அறுவடை பண்ணுறது நல்லது. இன்னொன்று மேலே நல்லா தள்ளி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்குலை உள்ளேருந்து வரும்ல, அந்த இடத்துல வெட்டினீங்கன்னா நல்லபடியாக நம்ம வந்து இறக்கிடலாம். நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால கீழே பிடிச்சி வெட்டினாலும் நம்ம பிடிச்சி கீழே தூக்கி எடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் கீழே பிடிச்சி நாங்கள் மேலே வெட்டிட்டோம். மேலே வெட்டினோடனே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்க முடியாமல் நம்மளால் பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. அப்போ 2-3 காய் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த டிப்பு நான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா விளைஞ்சோடனே கட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வாழைக்கட்டையும் நாங்கள் ஒரே நாளில் வச்சோம். ஒரே நாளில் எங்களுக்கு வந்து பூ வந்தது. தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து காலையில் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பூ வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 இது ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அறுவடை வந்து பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் நல்லா ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.